கனமழையை தொடர்ந்து பூந்தமல்லி பேருந்து நிலையம் எதிரேயான சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். பூந்தமல்லி பேருந்து நிலைய எதிரே இருக்கக்கூடிய அந்த ட்ரங்க் சாலை தான் தற்போது குண்டும் குழியுமாக மாறி இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முதலே கனமழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக இந்த பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முதல் மழையானது பெய்து வருகிறது. இதனால் இங்க இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தேங்கியிருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் சாலையானது பூந்தமல்லி பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய ட்ரங்க் சாலை. இந்த சாலை மழை பாதிப்பின் காரணமாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலையானது மேடு பள்ளங்களுடன் காட்சியளிக்கின்றன. இதனால் இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து சரியான சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த சாலை இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய நுழைவாயிலாக கருதப்படுகிறது. சென்னையின் நுழைவாயில் போன்று இது கருதப்படுகிறது. எனவே இந்த சாலை வழியாக பல்வேறு கல்லூரி வாகனங்கள், தொழிற்சாலை வாகனங்கள் என பல வாகனங்கள் இந்த சாலை வழியாக சென்று வருகிறது. தற்போது இந்த சாலை சிதிலமடைந்ததற்கு காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். உடனடியாக இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி, பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.